அவன சுட்டுட்டு போறாமா. என்னது? ஏனே நெல்ல செஞ்சான். முடியாதுமா, போங்கம்மா. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. ஓ, நானுக்கோ நீயா? நீங்க ஏமா காய்கறிகள்லாம் சாப்பிட மாட்டீங்க? ஏன் பிடிக்காதா? நாம ஆக்கி கொடுக்குறான் சார். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. வாங்க நானாக்கோ, வாங்க. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஃபாலோ பண்ணிட்டே வந்தானா? ஆமா ஷினோபு. ஐயோ பாவம். சொல்லிட்டு இருக்க, நீ என்னமோ திருடன பாவம்னு சொல்ற. உன் பர்சுல 10 பைசா கூட இருக்காதுன்னு தெரியாம உன் பின்னாடி. எதுக்கு ராஜா என் பின்னாடி வந்து ஒளியிற? கார்ல தண்ணி அடிச்சா அது என் மேல மட்டும் விடுறதுக்காகவா? இல்ல எல்லாம் எங்களுக்கு தெரியும் மகனே. இனிமே உன் கிட்டே நான் வர மாட்டேன், தள்ளி தான் வருவேன். போ. அலட்டுமா, அலட்டு. அடிச்சுட்டாய்கள. பில்டப் கொடுத்தீல்ல, இப்ப இப்படியே வா. Flashback. இது எங்க தாத்தா எனக்கு ஸ்பெஷலா கிஃப்ட் பண்ணது. இது அவர் எனக்காக இத்தாலியில இருந்து வாங்கிட்டு வந்தாரு. கிடையாது, அரசியல்ல இதெல்லாம் சகஜமப்பா. இதெல்லாம் அது மட்டும் இல்ல, இந்த அனுபவம் எனக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நில்லுங்கப்பா. மறுபடியுமா? ஐயோ, மீண்டும் மீண்டுமா? தண்ணில இப்படிதான் விளையாடணும், புரியுதா? நானும் வரேன். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு இத கடந்து போகும்போது எனக்கு ஒரே குதூகலமா இருக்கு. என்ன கசாமா, ஏதோ கச்ச கச்சக்குன்னு சத்தம் கேக்குது. ரெயின் கோட் எனக்கு உதவியா இருக்கு. நான் நிச்சயம் வந்து சேர்ந்துருவேன். நீங்க போங்க, போங்கன்றல. தோத்துக்கிட்டே இருக்கீடா. வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? வழிய விட்டு போ. காதுல விழலையா? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த லேடியை பார்த்தா பயமா இருக்கு. ஆமா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணே. ஆமா மேடம், யார் அந்த அங்கிள்? உங்களை பார்க்க வந்திருக்காரு. இவர்தான் உங்க ஃப்ரெண்டா? எல்லாத்தையும் தப்பாதான் உங்களுக்காக தான் பறிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். என்ன நல்லா இருக்கா பசங்களா? என்ன பசங்களா? ஸ்மெல் நல்லா இருக்கா? நீங்க பதில் சொல்லுங்க. மாட்டுசாக்கா மேடம், உங்க மேல கப்படிக்குது. இந்த கவர்ல இந்த மாதிரி ஓட்ட போட்டாதான் என்னால சுவாசிக்க முடியும். தேனீங்க கிட்ட இருந்து என்ன பாதுகாத்துக்க முடியும். இப்ப எப்படி இருக்கேன்? இந்த ஆங்கிள் இருந்து பாக்கும்போது நீங்க பக்காவா திருட மாதிரியே இருக்கீங்க சார். இதோ புடிச்சிடுறேன். வணக்கம்டா மாப்ள. இறந்திடவா நீ பிறந்தாய். ஆமா, நான் தினமும் காலையில எழுந்திருச்சு ஒர்க் அவுட் பண்ணனா எனக்கு அந்த நாள் சந்தோஷமாவே இருக்காது. கசாமா, உண்மையிலேயே நீ ரொம்ப கிரேட். நீந்தி 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 நான் தண்ணில போவேன். நீ இப்படி இருக்கானே, இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க? ஏன் உயிர் நண்பனா இருந்துட்டு என்ன பார்த்து பார்க்காத மாதிரி போறியே, நியாயமா? நீ போமா, அப்படிதான் சொல்லிட்டே இருப்பான். இனிமே என்கிட்ட பேசினா ட்ரை பண்ணாத. வந்ததுக்கு கசாமா கதையில கோடு போட்டாச்சு. அடுத்தது நாம மசா வாழ்க்கையில மசாஜ் பண்ணி விட்டுருவோம். நண்பனே மசா, யார் மசா? வெளியே வா மசா, வெளியே வரியா இல்லையா? எதுக்கு அந்த எம்சி எதிர் வீட்ல? கமெண்ட் பண்ணுங்க, லைக் நிறைய போடுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.